ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு our சேனல். ஸோ நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னு பார்த்திங்கன்னா, முதுமலை டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட்டில் தான் இருக்கோம். முதுமலை வந்துட்டோம். ஸோ லாஸ்ட் வீடியோவில் நம்ம முதுமலை ரோட் ட்ரிப் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அதை பார்க்காதவங்க போய் மறக்காமல் செக் பண்ணுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். ஸோ நம்ம இப்போ என்ட்ரன்ஸ்லேருந்து நம்ம நடந்து போயிட்டுருக்கோம். ஸோ சுற்றியுமே பார்த்திங்கன்னா ஜீப்ஸ் எல்லாமே நிறுத்தியிருக்காங்க. ஸோ இந்த ஜீப்ஸில் தான் நம்ம ஜங்கிள் சஃபாரி போக போகிறோம். ஸோ ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. சரி வாங்க போய் டிக்கெட் கவுண்டருக்கு போகலாம். ஸோ இதுதான் ரிசப்ஷன் ஏரியா. நம்ம ரிசப்ஷன் ஏரியாவுக்கு வெளியே தான் நின்றுட்டுருக்கோம். நம்ம போய் பார்க்கலாம். டிக்கெட் ஃபேர் எவ்வளோ ஒன்றுத்துக்குமே இருக்குது அப்படின்னு நம்ம போய் பார்க்கலாம். யாரெலாம் இந்த முதுமலை ஆல்ரெடி விசிட் பண்ணியிருக்கீங்களோ ஸோ அவங்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ்ன்ட்டு. நான் ஃபர்ஸ்ட் டைம் இங்கே வரேன். அங்கே ரிசப்ஷன் ஏரியாவில் போய் கேட்டோம். அவங்க பார்த்திங்கன்னா வெயிட் பண்ணணும்னு சொல்லிக்கிட்டாங்க. பிகாஸ் நாங்கள் 2 பேர் மட்டும்தான் இருந்தோம், வேறு யாருமே இல்லை. அதனால கூட்டம் சேர்ந்ததுக்கப்புறம் தான் நாங்கள் உங்களை கூட்டிகிட்டு போவோம், அதனால் போய் கூட்டம் சேருங்கன்னு சொன்னாங்க. ஐயையோ, கூட்டம் சேரணுமான்னு நாங்கள் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்புறம் 2 பேர் வந்தாங்க. ஸோ அவங்கள எப்படியோ பேசி இது பண்ணி அதுக்கப்புறம் ஓகே பண்ணியாச்சு. அப்புறம் ஃபாரினர்ஸ் வேறு இருந்தாங்க. சரி அவங்க கூடயாச்சும் போகலான்னு பார்த்தா அவங்க நாளைக்கு போவேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ எங்களால் போக முடில. அவங்க கூடயுமே எங்களால் போக முடில. சரி ஓகேன்னு கொஞ்ச நேரம் நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம். அப்போ தான் லைனாக வர ஆரம்பித்தாங்க. தென் நாங்கள் ஆனாலுமே நிறையா பேர் வேணும், அப்போ தான் ஜீப் சஃபாரி எடுப்போம்னு சொன்னாங்க. சரி ஓகேன்னு வெயிட் பண்ணலான்னு வெயிட் பண்ணிகிட்ருந்தோம். ஆஃப்டர் 1 ஹார் பார்த்திங்கன்னா நாங்கள் 1 ஹாராக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் ஓகேன்ட்டு நிறையா கூட்டம் சேர்ந்தனால ஜீப் சஃபாரி எடுக்கிறேன்னு சொன்னாங்க. அதனால் குடுகுடுன்னு போய் நாங்கள் ஃபர்ஸ்ட் டிக்கெட் வாங்கிட்டு ஃப்ரண்ட்டில் போய் உட்காந்துட்டோம். அப்போ தான் வியூ நல்லா கிடைக்கும்ல. ஸோ அதனால ஃப்ரண்ட் சீட் நாங்கள் பிடிச்சிட்டு உட்காந்துட்டோம். டைமிங்ஸ் பார்த்தலாம். ஸோ மார்னிங் 6:30லேருந்து 10 வரைக்கும் இந்த ரைட் அவைலபிளாக இருக்கும். அதே மாதிரி ஆஃப்டர்நூன் 2 5 வரைக்கும் தான் இந்த ஜங்கிள் சஃபாரி அவைலபிளாக இருக்கும். ஸோ வேன் சஃபாரிக்கு பார்த்திங்கன்னா 60 மினிட்ஸ் கூட்டிகிட்டு போவாங்க. நம்ம வேன் சஃபாரி தான் ஏறியிருக்கோம். ஸோ அடல்ட்டுக்கு பார்த்திங்கன்னா 40 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. சைல்டுக்கு பார்த்திங்கன்னா 173 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. ஜீப்புக்கு பார்த்திங்கன்னா 10 மெம்பர்ஸ் வரைக்கும் போகலாம். ஆனால் ஒரு மெம்பருக்கு 4200 ப்ளஸ் 130 சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ 10 மெம்பர்ஸ் குரூப்பாக வரீங்கன்னா ஜீப் சஃபாரி போங்க. அதுவுமே 60 மினிட்ஸ் தான். போகிற வழியெல்லாம் பார்த்திங்கன்னா மான் கூட்டம் இருக்கும். ஸோ ஸ்டார்டிங் நம்ம முதுமலையில் வரும்போதே நம்ம இந்த மான் கூட்டத்தை பார்த்தோம்ல. இங்கே நீங்கள் எங்கே பார்த்தாலுமே பார்த்திங்கன்னா வெறும் மெயின் ரோடு இருக்குல்ல, ஸோ அவ்வளோ டிஸ்டன்ஸ்லேயே உங்களால் மான்லாம் பார்க்க முடியும். ரொம்ப பக்கத்துலேயே உங்களால் பார்க்க முடியும். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா ஜிப்ஸி இருக்குது. ஸோ அதுக்கு 6 மெம்பர்ஸ் தான் போக முடியும். அதுக்கும் சேம் அமௌண்ட் தான், 4200 ப்ளஸ் 130. ஸோ அதுவும் பார்த்திங்கன்னா 16 மினிட்ஸ் கூட்டிகிட்டு போகிறாங்க. ஆனால் 6 மெம்பர்ஸ் தான் போக முடியும். எலிஃபெண்ட் கேம்ப் விசிட்டிங் டைம் பார்த்திங்கன்னா மார்னிங் 8:30லேருந்து 9 வரைக்கும் இருக்குது. அதே மாதிரி ஈவினிங் 5:30லேருந்து 6 வரைக்கும் இருக்குது. ஸோ இந்த டைமில் நீங்கள் வந்தீங்கன்னா எலிஃபெண்ட் கேம்பை விசிட் பண்ணிட்டு போங்க. அதே மாதிரி எலிஃபெண்ட் கேம்ப் என்ட்ரி ஃபீ பார்த்திங்கன்னா அடல்ட்டுக்கு 30 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. சைல்டுக்கு பார்த்திங்கன்னா 20 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. உங்ககிட்ட ஆல்ரெடி நான் சொன்னேன்ல, ஒரு வே மாதிரி பிரியும் அப்படின்னு சொன்னேன்ல. ஸோ இதுதான் அந்த வே. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ்க்கு மட்டும்தான் இங்கே பெர்மிஷன் அலாட். ஸோ வேறு யாருனாலையுமே இங்கே உள்ளே போக முடியாது. ஸோ நம்ம ஸ்டார்டிங் என்ட்ரன்ஸ்லேயே அவங்க சொல்லிடுவாங்க, இந்த மாதிரி டோர்ஸ்லாம் ஓப்பன் பண்ணக்கூடாது, தென் முக்கியமாக கத்தக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அனிமல்ஸ்க்கு அதெல்லாம் டிஸ்டர்ப் ஆகும். ஸோ அனிமல்ஸை நம்ம டிஸ்டர்ப் பண்ணாமல் போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அமைதியாக இருக்கணும்னு சொன்னாங்க. ஸோ போகிற வழி எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் ஸோ கொஞ்சம் ஷேக்காகி தான் வீடியோ இருக்கும். ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நம்ம பார்த்திங்கன்னா இப்போ ஃபாரஸ்ட்குள்ளே என்டர் ஆகிட்டோம். ஸோ எனக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. ஏன்னா இந்த மாதிரி நான் ஃபாரஸ்ட்குள்ளெல்லாம் நான் இது வரைக்கும் போனதே கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நான் இந்த மாதிரி போகிறேன்.
ரொம்ப ரொம்ப எக்ஸைட்டடா நான் வந்து இருக்கேன். என்னென்ன அனிமல்ஸ் வந்து பார்க்க போறோம். இதுவரைக்கும் நம்ம வந்து ஜூல தான் வந்து நெறைய அனிமல்ஸ் வந்து பார்த்துருக்கோம். ஸோ கிட்ட வந்து பார்க்கணும் அப்படிங்கும்போது கொஞ்சம் வந்து ரொம்ப எதிர்பார்ப்போட தான் நான் வந்து இன்னைக்கு வந்து வந்துட்டுருக்கேன். நாங்க வந்து பார்த்திங்கன்னா, எலிஃபண்ட் கேம்புக்கு வந்து போக முடியல. ஏன்னா, அந்த எலிஃபண்ட் கேம்ப் சஃபாரி வந்து இப்போதைக்கு வந்து டெம்ப்ரரியா வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்களாமா. நீங்க வர டைம்ல வந்து ஓப்பன்ல இருந்தா கண்டிப்பா போய் விசிட் பண்ணுங்க. இங்க வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியன்ஸ்க்கு செப்பரேட்டா அண்ட் ஃபாரினர்ஸ்க்கு வந்து செப்பரேட்டா தான் வந்து அமௌண்ட் வந்து வாங்குறாங்க. ஸோ, ஃபாரினர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் லிட்டில் பிட் எக்ஸ்ட்ராவா தான் இருக்கு அமௌண்ட். இங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டில் கேமராவுக்கு வந்து ₹53 வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ, டிரைவர் அண்ணா வந்து ஸ்லோ பண்ணுறாங்க வண்டிய. ஐ திங்க் ஏதோ ஒரு அனிமல நம்ம வந்து இப்போ வந்து பார்க்க போறோம்னு நெனைக்கிறேன். உங்களுக்கு ஏதாச்சும் தெரியுதா? ஸோ, அவங்க வந்து சொல்றாங்க இந்த மாதிரி பைசன் கூட்டம் வந்து அங்கே இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஆனால் எங்களுக்கு வந்து எதுவுமே வந்து தெரில. பிகாஸ் ரொம்ப டிஸ்டன்ஸில் இருந்தனால எங்களால எதுவுமே வந்து பார்க்க முடியல. ஆனால் எங்களுக்கு வந்து எதுவுமே வந்து தூரத்தில் வந்து தெரியல. சரி ஓகேன்னு அவங்களும் வந்து ஏதாச்சும் கேப்சர் பண்ணலான்னு வந்து பார்த்தோம். எதுவுமே வந்து தெரில. சரி ஓகேன்னு வந்து அவங்க வந்து வண்டி எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா, ஹேண்டி கேமராவுக்கு வந்து ₹315 வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. இங்கே டேபிள் டென்னிஸ் ஆல்சோ வந்து இருக்குது. ஸோ அந்த டேபிள் டென்னிஸ் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு ஹாருக்கு வந்து ₹100 வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. தென் பார்க்கிங் ஃபீ வந்து பார்த்திங்கன்னா, ஹெவி வெஹிக்கல்ஸ்க்கு வந்து ₹100 வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. கார், ஜீப், வேன் அதுக்கு எல்லாமே வந்து ₹50 வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. டூ வீலர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா, ₹20 வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. நம்ம தான் வந்து பார்த்திங்கன்னா, கடைசி பேட்ச். ஸோ 4:30லேருந்து 5:30 பேட்ச். ஸோ நம்ம தான் வந்து அந்த பேட்ச்சு. ஸோ இங்கே வந்து நிறையா அனிமல்ஸ் வந்து கடைசி பேட்ச்லேயும் ஃபர்ஸ்ட் பேட்ச்லேயும் வந்து பார்க்கலான்னு வந்து சொல்லியிருக்காங்க. பார்ப்போம் ஏதாச்சும் வந்து அனிமல்ஸ் வந்து இருக்கான்ட்டு. இதுவரைக்கும் நாங்கள் வந்து எந்த அனிமல்ஸுமே வந்து பார்க்க முடியல. பார்த்தாலுமே என்ன சொல்கிறது, ரொம்ப தூரமாக தான் வந்து இருந்துச்சு. நாங்க வந்து பார்த்திங்கன்னா, இங்கே வந்து 2:30க்கே நாங்க வந்து வந்துட்டோம் ஆஃப்டர்நூன். ஸோ 4:30க்கு தான் வந்து எடுத்தாங்க. எல்லாம் கூட்டம் சேருங்க, கூட்டம் சேருங்கன்னு சொல்லி கூட்டம் சேர்ந்ததுக்கப்புறம் தான் இவங்க வந்து எடுத்தாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வந்து இன்னி கொஞ்சம் நம்ம உள்ளே போகிறோம். அப்போவாச்சும் ஏதாச்சும் ஒரு அனிமலாவது பார்க்க முடியுதா அப்படின்ட்டு வந்து பார்க்கலாம். நீங்கள் வந்து முதுமலை வர மாதிரி இருந்தீங்கன்னா, கண்டிப்பாக வந்து குரூப்பாக வந்து வாங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயாச்சும் கேங்காக சேர்ந்து வந்தீங்கன்னா மட்டும் இங்கே வாங்க. ஏன்னா நாங்கள் 2 பேர் வந்து ரொம்ப வந்து இங்கே வந்து கஷ்டப்பட்டோம். ஏன் சொல்கிறேன்னா, அவங்க வந்து குரூப் சேர்க்கணும்னு சொன்னாங்க. ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா, எல்லாருமே வரவங்களே வந்து பார்த்திங்கன்னா, குரூப்பாக சில பேர் வந்தாங்க. சில பேர் 2 பேர் அந்த மாதிரிலாம் வந்தாங்க. ஸோ குரூப்பாக வரவங்க அப்படியே அவங்க வந்து ஜீப் சஃபாரி வந்து எடுத்துகிட்டு போயிடுறாங்க. ஸோ நாங்கள் வந்து இந்த மாதிரி சிங்கிளாக போயிட்டு அங்கே வந்து ரொம்ப நேரமாக நாங்கள் வெயிட் பண்ண வேண்டியதாகிடுச்சு. ஸோ இங்கே வெயிட் பண்ணுறதுக்கு பதிலாக வேறு எங்கேயாச்சும் வேறு பிளேஸாச்சும் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கலாம் அப்படின்னு எங்களுக்கு வந்து தோணுச்சு. இல்லைன்னா அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, சப்போஸ் வரல, யாருமே கூட்டமே வரலன்னு வைங்களேன், நாங்கள் வந்து திரும்பி தான் வந்திருக்க வேண்டியதாக இருந்திருக்கும். ஸோ இவ்வளோ தூரம் வந்து முதுமலைக்காக வந்து வேஸ்ட்டாக போகிறோம்ல. ஸோ அதனால் மோஸ்ட்லி வந்து குரூப்பாக வர மாதிரி இருந்தால் மட்டும் இந்த பிளேஸ்க்கு நீங்கள் வந்து வாங்க. உள்ளே போய் பார்க்கலாம் ஏதாச்சும் அனிமல்ஸ் வந்து நம்ம கண்ணில் படுதான்ட்டு. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா, வெயில் காலத்தில் வந்துட்டோம். அதனால தான் வந்து ட்ரீஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா, ரொம்ப வந்து என்ன சொல்கிறது, ட்ரையாக வந்து இருக்குது. இதே நீங்கள் மழை காலத்தில் வந்தீங்கன்னா செம ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். தென் உள்ளே போகும்போதே வந்து என்ன சொல்கிறது, ரொம்ப க்ரீனரியாக இருக்கும். ஸோ தூரத்தில் வந்து உங்களுக்கு தெரியுதா? ஸோ நம்ம கிட்ட போனவொடனே உங்களுக்கு வந்து தெரியும். பாருங்கள். ஸோ அந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா, ஃபுல்லாக வந்து மான் கூட்டம் தான் வந்து நிற்கிது. ஸோ 2 சைடுமே வந்து மான் கூட்டம் வந்து நிற்கிது. நம்ம போகிற வழியில் வந்து இருந்துச்சு. அது அப்படியே அழகா வந்து க்ராஸ் பண்ணி வந்து இந்த சைடு வந்து போயிடுச்சு. ரொம்ப பக்கத்துலேயே வந்து நம்மளால வந்து பார்க்க முடியுது. அங்கே நம்ம மெயின் ரோட்டில் வந்து பார்த்தோம்ல. ஸோ அதே மாதிரி தான். பட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா, இன்னும் கிட்டவே இருக்குது. பாருங்கள் எவ்வளோ புள்ளிமான் வந்து இருக்குன்ட்டு. பார்க்கவே செம்மையாக இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த சைடு வந்து பாருங்கள். எல்லாம் நம்மள தான் வந்து பார்க்குது. யார்ரா இவங்கலாம் இங்கே வந்திருக்காங்களே அப்படின்னு வந்து பார்த்துட்ருக்கு. ஸோ பாருங்கள் எவ்வளோ கூட்டமாக இருக்குதுன்ட்டு.
இந்த சைடும் சரி, லெஃப்ட் அண்ட் ரைட் போத் சைட்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய மான் கூட்டம். மோஸ்ட்லி இந்த முதுமலையில் நாங்கள் பார்த்தது அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா மான் தான் வந்து அதிகமாக வந்து பார்த்தோம். ஸோ இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா மான் தான் வந்து ஸ்டார்டிங்லேயே வந்து அதிகமாக இருக்குது. ஓகே, நம்ம நெக்ஸ்ட்டு வந்து போய் பார்க்கலாம் வேறு ஏதாச்சும் அனிமல்ஸ் வந்து நம்ம கண்ணில் படுதான்ட்டு. நம்ம ரைட் வந்து பார்த்திங்கன்னா 1/2 அன் ஹவர் வந்து உள்ளே சுற்றி காட்டுவாங்க. தென் 1/2 அன் ஹவர் வந்து வெளியே ரிட்டர்ன் போகிறதுக்காக வந்து சுற்றி காட்டுவாங்க. ஸோ ரிட்டர்ன் வந்து பார்த்திங்கன்னா இதே சைடு வந்து போகாது, இன்னொன்று சைடு தான் வந்து போகும். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 20 மினிட்ஸ் மேலேயே வந்துட்டோம். வேறு எதுவுமே நம்ம வந்து கண்ணில் படவே கிடையாது. ஸோ நீங்களே வந்து பார்த்தீங்களே, ஏதாச்சும் ஒரு அனிமல்ஸாச்சும் நீங்கள் பார்த்தீங்களா? ஸோ நம்ம வந்து மான் தான் வந்து அது ஆல்ரெடி நம்ம ஸ்டார்டிங்கே வந்து பார்த்தது தான். வேறு எதுவுமே வந்து கிடைக்கல. எல்லாமே ஆக்சுவலி ஆனால் இப்போ வந்து தண்ணி குடிக்கிற டைம் தான். ஆனால் எதுவுமே நம்ம கண்ணில் படல. அதுதான் ஆச்சரியம் வந்து பாருங்களேன். ஸோ பார்க்கலாம் வேறு ஏதாச்சும் கிடைக்குதான்ட்டு. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் நாங்கள் வந்து ஒரு விஷயத்த வந்து நோட் பண்ணோம். ஸோ ஜீப் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் கூட தான் வந்து வந்துச்சு. ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தனி வே வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ வேனுக்கு வந்து தனி வே வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ இதெல்லாம் என்னங்க நியாயம்? ஒருத்தவங்களும் வந்து கஷ்டப்பட்டு வந்து இது பார்க்கணுன்னு தான் வந்திருப்பாங்க. ஆனால் எல்லாருமே வந்து அந்த ஜீப்புக்கு 4200 ஒரு ஆளுக்கு வந்து கொடுத்து போக முடியுமா சொல்லுங்கள்? ஸோ அதனால் வந்து நாங்கள் வந்து என்ன சொல்கிறது, வேஸ்ட் ஆஃப் டைம் அண்ட் வேஸ்ட் ஆஃப் மனி தான். இவ்வளோ தூரம் வந்து டைம் வேஸ்ட் பண்ணி சொல்லுங்கள். காலையிலேருந்து இதுக்காக இவ்வளோ தூரம் நான் வந்து ட்ராவல் பண்ணதுக்கு வேறு ஏதாச்சும் ஒரு பிளேஸுக்கு போயிருந்தா கூட ஏதாச்சும் பிரயோஜனமாக இருக்கும். இப்போ வந்து பாருங்கள், ஏதோ ஒரு அனிமல் இருக்குதுன்னு வந்து ஜூம் பண்ணி வந்து நான் உங்களுக்கு வந்து காமிச்சிருக்கேன். ஆக்சுவலி அங்கே வந்து யானை இருக்காமா, அது ஒன்றுமே எங்களுக்கு வந்து தெரியல. ஸோ இந்த சைடு வந்து பாருங்கள், இந்த ஜீப் போகுதுல்ல, ஸோ அது வந்து வேறு வழியில் போயிட்டு தான் வந்து இந்த வழியில் வருது. ஸோ ஜீப்புக்கு போகிறாங்கள, ஸோ அவங்களுக்கு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இன்னும் கொஞ்சம் வந்து போய் கிட்ட காட்டுவாங்களாமா. ஸோ இதெல்லாம் வந்து என்னன்னே வந்து தெரியல. ஸோ டோட்டல் வேஸ்ட்டு தான் சொல்லுவேன். ஸோ இந்த சைடு வந்து பாருங்கள், ஒரு யானை மட்டும் இருக்குது. ஸோ ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா யானை, மான், அதுக்கப்புறம் மயில், அது எல்லாமே வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம ஜூவில் வந்து பார்த்தது தான். ஸோ இது ஒன்று மட்டும்தான், இந்த யானை மட்டும்தான் நம்ம கிட்ட வந்து தெரியுது. யானை கூட நம்ம கோயில்லையே வந்து பார்த்துருக்கோம் கரெக்டாக. ஸோ இந்த மானெல்லாம் நம்ம வந்து எவ்வளோ ஜூவில் வந்து பார்த்துருக்கோம் சொல்லுங்கள். ஸோ அதனால் இது ரொம்ப வேஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். சப்போஸ் நீங்கள் வர மாதிரி இருந்தீங்கன்னா ஜீப் சஃபாரி வந்து போங்க. தயவுசெய்து வந்து வேன் சஃபாரி வந்து போகாதீங்க. ஏன்னா உங்களோட டைம் சேவ் பண்ணுறதுக்காக சொல்கிறேன். மேபி ஏதாச்சும் ஒரு லக்கில் வந்து நீங்கள் வேன் சஃபாரியில் வந்து உங்களால் வந்து அனிமல்ஸ் பார்க்க முடிஞ்சால் உங்கள் லக்கு தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாட்டா, see you back in the next video.